தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, தந்தை ஜெரால்ட் பானச்சர் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாட்டத்திற்கு அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய திருப்பலியானது கீழ்கண்ட கருத்துக்களாக அர்ப்பணிக்கப்படுகின்றது. முதலாவதாக திரு சத்யசீலன், திரு விக்டர், திரு ராஜன், திரு விலாஸ் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறி, இரண்டாவதாக திரு ராஜன் அவர்களுடைய தாயார் மேகா காமீரோ அவர்களுடைய இரண்டாவது வருட ஆன்ம இறைப்பாட்சிக்காக, மூன்றாவதாக திரு ஜியோ மற்றும் திருமதி ஃபால்ஸ் அவர்களின் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு வேண்டியும் நன்றி காணிக்கையாகவும், இறுதியாக நம்முடைய தமிழ் மறைப்பணி பணியை சார்ந்த அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. கிறிஸ்து திருவிழாவின் கிழமையிலே ஒரு குடும்பமாக கூடியிருக்கின்றோம். அந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவின் தாக்கம் இன்னும் நம்மை விட்டு அகல்வதை அது சரியானதுதான். இந்திய திருக்குடும்ப திருவிழாவின் போது நம் திருக்குடும்பத்தையும் கிறிஸ்து பிறந்த அந்த அரிய உண்மையும் நாம் மறைபொருள் வழியாக நம்முடைய வழிபாட்டின் வழியாக கொண்டாட இருக்கின்றோம். இந்த கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பங்கள் இறைவன் நமக்கு தந்த கொடை. நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற எண்ணற்ற செயல்களும் எண்ணற்ற நிகழ்வுகளும் நாம தேர்ந்து முடிவு செய்யப்பட்டதல்ல, இறைவனால் அருளப்பட்டது. எனவே முதற்கான் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த திருப்பதியை நம்முடைய குடும்பங்களுக்காக நன்றி பலியாக கொடுப்போம். ஒரு குழந்தை கிறிஸ்துமஸ், அந்த குழந்தையை சுற்றி இருக்கின்ற பெற்றோர்கள் குடும்பம் வருகின்ற புதன்கிழமை ஒரு தாயை மையமாக வைத்து நம்முடைய பண்பாட்டின்படி புத்தாண்டு கொண்டாட இருக்கின்றோம். முழுக்க முழுக்க இது குடும்ப விழா. நம்முடைய குடும்பமும் இந்த குடும்பத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆண்டவரும் அன்போடும் உரிமையோடும் கொண்டாடுவோம். சகோதரிகளை இது திருப்பலியை ஒப்புக் கொடுத்து இறைவனுடைய ஆசிரியர் நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம்.
ஆட்சியில் இருப்பவர் நீரே. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருக்குளமாக உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள்